வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனல். பிரபல நகை கடைகள் அடிக்கும் கொள்ளையை பற்றி நண்பர் உதயகுமார் என்பவர் அவருடைய முகநூலில் பகிர்ந்த செய்தியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்கூலி இல்ல, எங்க கடையில மட்டும்தான் சேதாரம் மிக மிக குறைவு அப்படின்னு நகை கடைகள் விளம்பரம் பண்றாங்க. அதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு நிறுவனம் சேதாரமே இல்ல, எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு ஒரு பிரபல நடிகரை வச்சு விளம்பரங்களை கோடி கணக்குல செலவு செஞ்சு தமிழகம் எங்கும் கடைகளை திறந்துட்டு வராங்க. இதுல விழா காலங்கள்ல தங்க நாணயம் இலவசம்னு வேற விளம்பரப்படுத்துறாங்க. இப்போ அந்த விளம்பரம் அனைத்து தொலைக்காட்சிகள்லுமே அதிகமா ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அப்படி என்னதான் அந்த கடையில இருக்குது, அப்படி என்னதான் கொடுத்துட போறாங்க அப்படின்னு வேளச்சேரியில இருக்கிற ஜுவல்லர்ஸ் கடைக்கு குடும்பத்தோட போனாங்க. உள்ள போகும்போதே விளம்பரம் 0% சேதாரம் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்த நபர் ஒருத்தர்கிட்ட 0% சேதாரம் தானே அப்படின்னு கேட்க, முதல்ல நீங்க உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் உறுதிப்படுத்த அதே கேள்வியை திருப்பியும் கேட்டப்போ, அது எல்லாருக்கும் இல்லைங்க, ஒன்லி பிரிவிலேஜ்டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பிரிவிலேஜ்டு கஸ்டமர், எப்படி பிரிவிலேஜ்டு கஸ்டமர் ஆகுறது அப்படின்னு கேட்டா, மாசம் மாசம் ஒரு தொகையை நீங்க கட்டிக்கிட்டே வரணும். 11வது மாசம் முடிஞ்சதும் எந்த சேதாரமும் இல்லாம நகைகளை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடே, இதத்தானடா எல்லா நகை கடைக்காரங்களும் சொல்றாங்க, அதேதானே எல்லா நகை கடைகளையும் பண்றாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, சரி வந்ததுதான் வந்துட்டோம் அப்படின்னு உள்ள போய் நகை கடைகளை இருக்கிற நகைகளை பார்த்துட்டு இருந்தோம். அதுல எல்லா நகைகள்லுமே சேதாரத்துடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. கழுத்துல போடக்கூடிய ஒரு ஆரம் 8 சவரன்ல 64 கிராம் இருந்ததை பார்த்த போது அதற்கு 21% சேதாரம் போட்டிருந்தாங்க. அதாவது 13.44 கிராம் சேதாரம். நேற்றைய ஒரு கிராமின் விலை 2653 ரூபாய். அந்த சேதாரத்துக்கான மதிப்பீடு ஏறத்தாழ 35,656 ரூபாய். அடப்பாவிங்களா, 64 கிராமுக்கு இவ்வளவாடா சேதாரம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி டிசைன் நல்லா இருந்தது, ஏதாவது சேதாரத்துல குறைப்பாங்களோன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற பழைய நகையை கொடுத்து எடை போட சொல்லியிருக்காங்க. அது கால்ல போட்டுக்கிட்டு இருந்த கொலுசு. வாங்க போறப்போ அதனுடைய எடை மிகச்சரியா 40 கிராம். அங்க இருக்கிற ஊழியர் அதை கொண்டு போய் ஒரு மிஷின்ல எடை போட்டு பார்த்தா அது 36.2 கிராம் என காண்பித்திருக்கிறது. போனவர்களுக்கு அதிர்ச்சி. 3.8 கிராம் தேய்ந்து போயிருக்குமா என்ற சந்தேகம். அவர்களிடம் கேட்டதற்கு கால்ல போடுறதால தேயறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதற்கான ஒரு மதிப்பீடு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ, முதல்ல நீங்க நகையை செலக்ட் பண்ணிட்டு வாங்க, பில் போடும்போது இதோட மதிப்பீடு என்னவோ அதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்டிமேட் பில் தரவே இல்லை. எஸ்டிமேட் பில் கொடுத்திருந்தா வேற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். எவ்வளவு உஷார் பார்த்தீங்க பாருங்க இவங்க. சரி, செலக்ட் பண்ண ஆரத்தை ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி அவங்க ஒப்பீனியன் கேட்கணும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு மறுத்திருக்காங்க. சரி, அப்படின்னா எங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொன்னதும் பின்னர் யார்கிட்டயோ எல்லாம் பேசி சரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேதாரம் எந்த நகை கடையிலுமே இவ்வளவு சேதாரம் இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, உங்க நகை கடைக்காக நடிக்கிற அந்த பிரபல நடிகர் கூட சவால் எல்லாம் விளம்பரத்துல விட்டாரே அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க இவ்வளவுதான் சேதாரம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இதுல என்ன தொகையோ அதுல ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கும் முடியாது அப்படின்னு ஊழியர்கள் சொல்லிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி நண்பர் அவர்களுக்கு தகவல் வந்திருக்கு. இவ்வளவு சேதாரம் அப்படின்னா வேண்டவே வேண்டாம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு பின்னாடி அதே இடத்துல உள்ள இன்னொரு பிரபல நகை கடைக்கு போய் அந்த பழைய நகையை எடை போட்டு பார்த்தா அதனுடைய எடை 38.4 கிராம் அப்படின்னு காமிச்சிருக்கு. அந்த கடையில எடை போட்ட போது 36.2 கிராம். இங்க அதே கொலுசுடைய எடை 38.4 கிராம், 2.2 கிராம் கூடுதலா இருக்குது. எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. அட பாவிகளா, இப்படியா பழைய நகை எடை போடுவதிலும் ஒரு மிகப்பெரிய மோசடியாசம். இந்த குண்டு நடிகர் இந்த கடைக்காக சவால் விடுறத நம்பி எவ்வளவு மக்கள் இவர்களிடம் போய் இப்படி பழைய நகைகளை கொடுத்து ஏமாந்திருப்பாங்க. ஒரு பக்கம் பழைய நகையை வாங்கும் போது எடை மூலமா கொள்ளையடிக்கிறாங்க, புதிய நகைகளுக்கு சேதாரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடைகளை விட அதிகப்படியான சேதாரம் போட்டு ஆயிரக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. வெளிப்படையா தெரிகிற விஷயத்துல இவ்வளவு ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட குவாலிட்டி எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த குவாலிட்டியில என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணுவாங்களோ தெரியல. இவங்களோட ஒவ்வொரு கிளையிலையும் பழைய நகைகளை எடை போடுறதுக்குன்னே ஒரு தனி மிஷின் வச்சிருக்காங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இனி அந்த கடைகளுக்கு நகை வாங்க போகும்போது பழைய நகைகளை அவர்களிடம் விற்பதாக இருந்தால் சேல்ஸ் கவுண்டர்ல இருக்கிற பல மிஷின்கள்ல நீங்க எடை போட்டு காட்ட சொல்லுங்க.
இல்ல அப்படின்னா பழைய நகை மீதான எடையில பேரிழப்ப நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். லட்சணத்துல இவங்க கிட்ட நகை வாங்குறவங்களுக்கு இலவசமா தங்க நாணயமும் தராங்களாம். ஏண்டா சொல்ல மாட்டீங்க? போறவங்க கிட்ட கொள்ளையடிச்சே அதுல கால்வாசிய கொடுக்கிற நூதன கொள்ளையர்கள் நீங்க தான். பொதுமக்களாகிய நாம் தான் இவர்கள் கிட்ட உஷாரா இருக்கணும். அதுவும் இந்த பிரபல நடிகர்கள் வச்சு அவர்கள் நடிச்சு மீடியாக்கள்ல வர்ற பாழா போன விளம்பரங்களை பார்த்துட்டு அதை நம்பி இது போன்ற கடைகளுக்கு போகவே போகாதீங்க. போனால் நீங்களும் இது போலதான் ஏமாற்றப்படுவீர்கள். இந்த செய்தி